வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். தி காட் ஃபாதர். இந்த படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இந்த படத்தோட ஐடியாலஜி இப்போ பார்க்க போகிறது இல்லை. இந்த படம் உருவான விதம், இந்த படம் எடுக்கிறப்ப டைரக்டர் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவுக்கு வயசு 29 தான். அப்போது ஸ்டூடியோ கட்டுப்பாட்டில் இருந்த ஹாலிவுட் சினிமாவில் இந்த படம் எடுக்க ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா எவ்வளோ பாடுபட்டார்னு தான் பார்க்க போகிறோம். காட்ஃபாதர் உண்மையிலே சிறந்த படமா, இது கலைத்தன்மை கொண்ட படமா இல்லை சாதாரண மெயின் ஸ்ட்ரீம் கேங்ஸ்டர் ஃபிலிமா அப்படிங்கிற கேள்வி குழப்பத்திலேயே இருக்குது. இந்த படத்தை வெறும் மேலோட்டமாக பார்த்தா ஒரு சாதாரண நல்ல மெயின் ஸ்ட்ரீம் படம் மாதிரி தான் தெரியும். இந்த படத்தில் பேசப்பட்டிருக்க சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாத்தையும் டீப்பாக கவனிச்சா இது ஒரு கலைத்தன்மை கொண்ட படமாக தான் தெரியும். 100 இயர்ஸ் ஆஃப் சினிமா ஒட்டி முக்கியமான டாப் 100 ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் கிட்ட அவங்களோட ஃபேவரட் ஃபிலிம் லிஸ்ட் வாங்கினதில் அதில் முக்கால்வாசி பேர் காட்ஃபாதரை தான் முதல் இடத்துல சொல்லியிருக்காங்க. மரியோ புசோ இவர் தான் காட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதினது. பத்திரிக்கையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மரியோ புசோ 1960 எழுதின 3வது நாவல் தான் இந்த காட்ஃபாதர். இந்த நாவல் ரிலீஸ் ஆன காலத்தில் இருந்து இந்த நாவலுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிது. மரியோ புசோ பெரிய சூதாடி குடிகாரனாகவும் இருந்ததுனால அதில் வந்த கடனால் இந்த நாவலை விற்க ப்ரொடக்ஷன் கம்பெனி தேடி ஓட ஆரம்பிச்சாரு. அப்போதான் பேரமவுண்ட் கம்பெனி இந்த நாவலை வாங்கினாங்க. இந்த நாவலை வாங்கிட்டு இந்த நாவலை படமாக்க முயற்சி பண்ணாங்க. இதுக்கு யாரை டைரக்டரா போடுறதுன்னு குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறவங்க கண்டிப்பாக இட்டாலியக்காரனாக தான் இருக்கணும்னு முடிவில் இருந்தாங்க. சில பேரை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டு பார்த்தாங்க. ஆனால் இந்த நாவல் சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா இவங்க கண்ணில் மாட்டினார். அந்த சமயத்தில் அவர் ஏற்கனவே 4 படங்களை எடுத்திருந்தாரு. அவரும் அவர் ஃப்ரெண்டு ஜார்ஜ் லூக்காஸுமான, அதாவது ஸ்டார் வார்ஸோட டைரக்டர், அமெரிக்கன் ஜியோட்ரோப்னு ஒரு ஸ்டூடியோ ஆரம்பித்து அது பெரும் நஷ்டத்தில் ஓடிச்சு. இந்த காசு நெருக்கடினால அவர் ஃப்ரெண்டு ஜார்ஜ் லூக்காஸ் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவை காட்ஃபாதர் பண்ண சொல்லி ஒத்துக்க வச்சாங்க. ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா காட்ஃபாதரை டைரக்ட் பண்ணும்போது நாவலையோ திரைக்கதையோ யூஸ் பண்ணல. அவர் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்த சில குறிப்புகளை வச்சு தான் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணாரு. பேரமவுண்ட் கம்பெனி காட்ஃபாதரை 2 மில்லியனுக்கு கம்மியாக தான் படத்தை எடுத்து முடிக்கணும்னு இருந்தாங்க. ஆனால் படம் 6 மில்லியனை தாண்டி போயிடுச்சு. காட்ஃபாதரை ஒரு வரலாற்று படமாக இயக்கணும்னு டேரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டப்ப அதையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டேரக்டர் நியூயார்க்கில் படம் பண்ணலான்னு இருந்தார், அந்த எண்ணத்தையும் உடைச்சிட்டாங்க. கான்சாஸ் நகரத்தில் படப்பிடிப்பை நடத்தலான்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. டேரக்டர் போய் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் டேரக்டருக்கு அந்த லொக்கேஷன் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டேரக்டருக்கும் சில வேறுபாடுகள் முரண்கள் இருந்தனால ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த டேரக்டரை தூக்கிட்டு வேற யாராவது வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. மறுபடியும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட காட்ஃபாதரை பண்ண சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. ஆனா அவங்க யாருக்குமே காட்ஃபாதர் ஸ்கிரிப்ட் மேல நம்பிக்கை இல்லை. கடைசியா ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா கிட்டே வந்தாங்க. அந்த நேரம் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா டான் விட்டோ கொர்லியோனோங்கிற கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கதாபாத்திரம் ரியல் கேங்ஸ்டரான விட்டோ ஜெனோவேசி அண்ட் ஜோ ப்ரொஃபஸியும் ஒன்னா சேர்த்தா வரக்கூடிய வடிவம் தான். மைக்கேல் ரோலுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி நிறைய ஆக்டர்ஸை சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவங்களை யாரையுமே டைரக்டருக்கு பிடிக்கல. டேரக்டரோட மைண்டில் இருந்த ஒரே ஒரு ஆளு அல் பச்சினோ தான். ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா போய் அல் பச்சினோவை வச்சு பண்ணலான்னு சொன்னப்ப ப்ரொடியூசர்ஸ் யார் அந்த அல் பச்சினோன்னு கேட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் அல் பச்சினோ பெரிய நடிகர் இல்லை. சரி, டான் விட்டோ கேரக்டருக்கு மர்லன் பிராண்டோ வச்சு பண்ணலான்னு டேரக்டர் சொல்ல அதையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் மர்லன் பிராண்டோவுக்கு சில படங்கள் ஃப்ளாப்ல இருந்தது. ஆனால் கடைசியில் அப்படி இப்படின்னு காலில் உழுவாத குறையா ஸ்டூடியோக்காரங்களை ஒத்துக்க வச்சாரு டேரக்டர். ஆனால் அவங்க 3 கண்டிஷன்ஸ் போட்டாங்க. காட்ஃபாதர் படத்துக்குன்னு மர்லன் பிராண்டோவுக்கு எந்த ஒரு சம்பளமும் கொடுக்க முடியாது. அவரால் படத்துக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு ஆகும்னா அதை அவர் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஸ்கிரீன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். இந்த 3 கண்டிஷன்ஸ் போட்டாங்க. இந்த 3 கண்டிஷனையும் அவர் ஒத்துக்க வச்சிருன்னு டேரக்டர் கிளம்பி மர்லன் பிராண்டோவை பார்க்க போறாரு. ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா மர்லன் பிராண்டோ வீட்டில் ஹாலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மர்லன் பிராண்டோ வராரு. ஒரு சீப்பை எடுத்து அவர் தலையை வலிச்சு சீவுறாரு. ஷூக்கு பாலிஷ் போடுறாரு. அவரோட சட்ட காலரை கசக்குறாரு. ஒரு கிளிப்பை எடுத்துட்டு வந்து வாயில வச்சுக்கிறாரு. கோட்டை எடுத்து போட்டு ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. காட்ஃபாதர் இப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. மிரண்டு போய் டேரக்டர் அதை அப்படியே படம் பிடிக்கிறாரு. இந்த ஸ்கிரீன் டெஸ்ட்டை ப்ரொடியூசர் கிட்ட போட்டு காமிக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு அசந்து போறாங்க. அதுக்கப்புறம் அல் பச்சினோ காட்ஃபாதருக்கு முன்னாடி நடிச்ச தி பேனிக்ங்கிற படத்தை ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா ப்ரொடியூசர்ஸ்க்கு போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அல் பச்சினோ நல்லா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அல் பச்சினோவையும் ஓகே பண்ணிடுறாங்க. ஆனா அந்த நேரம் அல் பச்சினோ வேற ஒரு படத்துல கமிட் ஆகி இருந்தாரு. வேற ஒரு நடிகர் அல் பச்சினோ கமிட் ஆன படத்துல இவர் கமிட் ஆகணும்னு சொல்லி
மாஃபியா ஹெல்ப்பால அல் பாச்சினோவை அந்த படத்துல இருந்து தூக்க வச்சுட்டாரு. இப்போ வேற வழி இல்லாம அல் பாச்சினோ காட்ஃபாதர் படத்துல ஜாயின் பண்ணிக்கிறாரு. கடைசியில எல்லாம் ஒண்ணு கூடி வந்துருச்சு. படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப பாடுபட்டு தான் பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா இந்த படத்தை முடிச்சாரு. அவரு தி கன்வர்சேஷன் அபோகாலிப்ஸ் நவ் படத்தை எடுக்கும்போது இருந்த சுதந்திரம் காட்ஃபாதர் எடுக்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவை தவிர வேற யாரும் காட்ஃபாதரை இந்த அளவு சூப்பரா எடுத்திருக்க முடியாது.